ஆன்சர். வினா இலக்கம் 22. ஒரு நிலையில் 27 பேர் நிற்கின்றனர். நடுவில் நிற்பவருக்கு பின்னால் 5வதாக குமார் நிற்கிறான். நடுவில் நிற்பவர் குமாரிக்கு பின்னால் 5வதாக நிற்கின்றார். வரிசையிலிருந்து எத்தனையாவதாக குமாரியும் குமாரும் நிற்கின்றனர். இதுல ஒரு ஒற்றை எண் என்றால்தான் நடுவுல வரும். ஆனா இரட்டை எண் நடுவுல வராது. இது 27 என்றது ஒரு ஒற்றை எண். அப்ப 27க்கு நடு எண் இருக்கு. 27 நடு எண்ணை நாம் காண்றதுக்கு 2ஆல பிரிப்போம். பிரிச்சா 2 2 0 அடுத்து 7 அடுத்தது 3 6. அப்ப 1 மீதி வந்திருக்கு. இப்ப இந்த 13 நாங்க 1 கூட்டுவோம். இந்த மீதியாவது 1 கூட்டினா 14. அப்ப 27 நடுவெண் 14ஆக இருக்கும். அப்ப 14 இல்ல முதலாவது தரவு சொல்லி இருக்கிறாங்க. நடுவில் நிற்பவருக்கு பின்னால் 5வதாக குமார் நிற்கிறான் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இவர் 14வது நிற்கிறாருண்டா இவருக்கு அடுத்தால் அடுத்தது அடுத்தால் 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 இதுதான் குமார். அப்ப அடுத்த தடவை சொல்லியிருக்காங்க நடுவில் நிற்பவருக்கு குமாரிக்கு பின்னால் 5வதாக நிற்கின்றார் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப குமாரி இவருக்கு 1 2 3 4 5. அப்ப இந்த 5ஆல குமாரி நிற்பா. அப்ப இந்த கேட்டிருக்க கேள்வி என்னன்னா குமாரியும் குமாரும் வரிசையில எத்தனையாவதான் நிற்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இப்ப குமார் எத்தனையாவதான் இல்ல முறையை தராததால நாங்க குமாரியை ஃபர்ஸ்ட் ஆளுதான் இல்லை குமாரை ஃபர்ஸ்ட் ஆளுதான் இல்லாட்டி குமாரை ஃபர்ஸ்ட் ஆளுதான் குமாரியை ஃபர்ஸ்ட் எழுதலாம். இப்ப நாங்க குமாரியை ஃபர்ஸ்ட் எழுதுறா 14க்கு 5 இருக்குன்றா 14 நாங்க 14 5 கழிப்போம். ஏன் 5 கழிக்கிறோம்டா அவ முன்னுக்கு இருக்கிறதால 5 கழிக்கிறோம். 5 கழிச்சா 9. அப்ப குமாரி நிற்கிறது 9. அடுத்தது குமார். இந்த குமார் 14 5 கூடும். ஏன் 5 கூடுதுன்னா அவர் பின்னுக்கு நிற்கிறார் நினைக்கிறாள். 5 கூடும் 19. குமார் நிற்கிறது 19. இவ்வளவு முறையந்திரால நாங்க முதலாவது குமாரியையும் அடுத்த 2வது குமாரையும் எழுத போறோம். அப்ப முதலாவது 9 அடுத்தது 9 - 19. അവിടെ 9 - 19.